நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. அந்த சமத்துவம் தான் வெற்றி பெற முடியும் என்றுதான் அந்த சமத்துவம் என்ற ஒரு பெயரை நாம் வைத்துக் கொண்டோம். அதே சமயத்தில் உள்ளத்தின் அடித்தளத்தில் உங்களுடைய இனம், உங்களுடைய ஜாதி, உங்களுடைய சமுதாயம் உணர்வு இருக்கும். இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன் நான் இல்லை. ஏன்னா நம்ம தமிழகம் அப்படி உருவாகி இருக்கிறது. இந்த தமிழகத்தை பிரிப்பதற்காக பலர் செய்த சோதனை. இங்க திடீர்னு சொன்ன அவசர திருப்பி எதிர்த்து இங்கே வந்துருவாரு. கூட்டணி சொல்லி சில பேருக்கு கொடுத்து கருத்து பெரிய கட்சியை உருவாக்கி விட்டாங்க. ஆக என்னை பொறுத்தவரை தாயின் வயிற்றிலே கருவுற்றிருக்கும் போது நான் எந்த ஜாதியில் பிறக்க போகிறேன், எந்த மதத்தில் பிறக்க போகிறேன், என்ன மொழி பேச போகிறேன் அறியாமல் பிறந்தவன் நான். ஆனா பிறந்த பிறகு பள்ளிக்கூடத்தில் விளையாடும் போதும் சரி, கல்லூரியில் விளையாடும் போதும் சரி, நான் யாரும் எனக்கு தெரியாது. ஆனா அரசியல் வந்த பிறகு இவர் இந்த ஜாதி, இவர் நமக்கு இருக்க மாட்டாரு. ஆனா ரஜினிகாந்த் நியாயமா இருப்பாருங்க. தமிழங்க அவர் நல்ல நண்பர் தான். நான் அடிக்கடி அவரை பத்தி சொல்றேன்னா சில சமயம் அவர் மாதிரி ஆளு சொன்னா நான் செய்து போடுவாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டப்ப நான் பத்தி வித்தியாசமாயிட்டேன். இப்ப அந்நியன் புகுந்துட்டேன் அவங்கள. ஏன்னா சும்மா இருந்து பார்த்துருங்க, இனிமே போராடி பார்த்துட வேண்டியதான். ஏன்னா அந்த முகநூலை பற்றி அன்பு சகோதரர் கொள்கை பரப்பு செயலாளர் சொன்னார். இந்த முகநூல்ல இன்னைக்கு நம்ம பல கருத்துக்களை சொல்லியிருக்கோம். நாளைக்கு என்ன நடக்கும் இதெல்லாம் முந்தி சொல்ல தெரியாத அவங்களுக்கு இப்ப புதுசா சொல்றாங்க அப்படின்னு கேட்பாங்க. வாழ்க்கை பயணத்தில் ஒரு வியாபாரமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, பல சூழலை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும், பல சூழ்ச்சிகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். சூழல்கள் இருக்கும், சூழ்ச்சிகள் இருக்கும். இதையெல்லாம் தாண்டி நெளிவு சுழுவு தெரிஞ்சு செல்ல வேண்டிய இடத்தை நோக்கி செல்வதுதான் ஒரு மனிதனாக இருக்க முடியும். ஆனால் அன்னைக்கு நீங்க அப்படி முடிவு எடுத்தீங்களே, உடனே முகநூல்ல போடுவாங்க. சோசியல் மீடியாவில் நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. கேள்விகள் கேட்பதற்கு நேரடியாக கேட்டுவிட்ட வேண்டிய கேட்பது ஒன்று. ஆனால் பதில் சொல்வது யாராக இருக்க வேண்டும் என்றால் சமத்துவ சொந்தங்கள் பதில் சொல்லணும். நீங்க சிறப்பா சொன்னார் கொள்கை பரப்பு செயலாளர் அழைத்து பேச சொல்லும் போது எந்தெந்த போராட்டத்தில் நம்ம ஈடுபட்டு இருக்கின்றோம். அப்போ சோசியல் மீடியா வாஸ் நாட் ஆக்டிவ். நாம் செய்த போராட்டங்கள் வெளி உலகத்துக்கே தெரியவில்லை. அது தெரியணும்னு நினைச்சா அதை மூடி மறைக்கிறதுக்கு பல பேர் இருக்காங்க. தெரிஞ்சா பெரிய தலைவர் ஆயிடுவாரோ, அறிவாளி என்று தெரிஞ்சிருமோ. ஆனால் ஒன்றை மட்டும் சொல்கிறேன், அறிவு, ஆற்றல், திறமையும் இருப்பவர்களை இன்னைக்கு மூடி வைக்க முடியாது. தானா வெளியே வந்துடும். அந்த வெளியே வந்த காலம் தான் இந்து முதல் துவங்குகிறது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். தைரியமா சொல்றேன். பல பேர் சொல்லுவாங்க, இங்க என் மனைவி இந்த மகளிரின் மாநில செயலாளர் சொன்னாங்க, பல கருத்துக்கள் சொன்ன, அதையும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அன்னைக்கு எல்லாரும் கேட்பாங்க, நிறைய பல பேர் கேட்பாங்க, ஏன் இந்த கருத்தை முந்தைய சொல்லல. 1996ஆம் ஆண்டு அன்றிருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பதற்கு யாருக்கும் திராணி இல்லை. அடித்து சொல்கின்றேன், யாரும் அவங்களை எதிர்த்து குரல் கொடுக்க பயப்படுவாங்க. புரட்சி தலைவி என்றால் ஒரு சிம்ம சப்பனம் போல இந்த சூழலிலே உச்சத்தில் இருக்கேன். கலை உலகத்தின் உச்சத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு முடிவெடுக்கின்றேன். இந்த ஆட்சி நீடிக்க வேண்டுமா என்று கேட்கின்றேன், தைரியமாக கேட்கின்றேன். யாருக்கும் தைரியம் வந்திருக்காது, யாருக்கும் தைரியம் வரல. அன்னைக்கு நான் கேட்ட கேள்வி இன்னைக்கு இருக்கிற இளைய சமுதாயத்திற்கு தெரியாது. கேட்கும் போது எங்க வீட்டு கண்ணாடி உடைச்சாங்க, சாணி கரைச்சு ஊத்துனாங்க. ஆனால் கேட்ட பிறகு அங்கு இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி தலைவர் அனைவரும் நம்பர் 2 கல்யாண நகர் கொட்டிவாக்கத்திற்கு வந்தார்கள் என்று அவர்களுக்கு தெரியும். பிரச்சாரம் மேற்கொண்டேன். இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டிய ஆட்சி, ஊழலாட்சி என்று சொன்னேன். ஆனா இன்னைக்கு கருத்து சொல்றவங்க சமாதியில போட்ட பிறகு கருத்து சொல்றாங்க. நிறைய பேர் ட்விட்டர்ல பல கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்னைக்கு இருந்திருக்கணும் தைரியம் உங்களுக்கு. அன்னைக்கு நீங்க உச்ச நடிகராக இருந்தீங்க சொன்னீங்க. ரஜினி சார் சொன்னாங்க, ஒரு நடிகர் சங்கத்தின் இரங்கல் கூட்டத்தில் சொன்னார்கள். அது என்ன சொன்னாங்க? நான் 1996ஆம் ஆண்டு புரட்சி தலைவர்களை தோற்கடித்ததில் நானும் ஒரு காரணமாகிவிட்டேன் என்று இன்று வருந்துகிறேன் என்று சொன்னார். ஆனா அவர் சொன்னார், 20 நாள் கூட காப்பாற்ற, ஆண்டுனாலும் காப்பாற்ற முடியாது, மறுபடியும் புரட்சி தலைவர் ஆட்சி வந்து விட்டார் என்று சொன்னார். பிரச்சாரம் செய்தாரா? கொளுத்தி போட்டு போறது வேற, கொழுந்து விட்டு எரியும் போது பக்கத்தோட சூட பார்க்கிறது வேற. அப்ப அந்த 45 நாட்கள் அள்ளும் பகல். அப்பெல்லாம் 10 மணிக்கு பிரச்சாரம் முடியாது, விடிய விடிய பிரச்சாரம், விடிய விடிய பிரச்சாரம். இந்த சைக்கிள் சின்னத்தை சொல்லிருந்தே சரத்குமார் தான். இப்படி காட்டி அப்படி காமிச்சுட்டு போவேன்.
திராவிட முன்னேற்ற கழகம் பூம்படார் கட்சிக்கு இப்படி காமிச்ச சைக்கிள் சின்ன எப்படி காட்டுறது யாருக்கும் தெரியல. இப்படி காமிச்சு அப்படி காமிச்சு போவேன். அல்லும் பகலும் அயராது உழைத்திருக்கின்றேன். கடுமையான உழைப்பை ஒரு ஊழலாட்சி அகற்றுவதற்காக என்னுடைய கெரியர் போனாலும் பரவாயில்ல, என்னுடைய சினிமா உலகம் போனாலும் பரவாயில்ல, தைரியமா முடிவெடுத்து தான் அந்த சரத்குமார் நின்றுட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு சொல்றவங்க என்ன வேணா சொல்லிட்டு போவாங்க, தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. ஏன்னா அவங்கள சரித்திரம் தெரியாது, புத்தகம் படித்திருக்க மாட்டார்கள். பின்னோக்கி பார்ப்பதற்கு கூகுள் பண்ணிட்டு போய் பாருங்க. இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல பாருங்க, சரத்குமார் டச்சஸ் 3.32 caliber pistol in his back pocket and moves around in city அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கு சொன்னாங்கன்னா, உங்களை ஏதாச்சும் பண்ணிடுவாங்க, அடிச்சிருவாங்க, கொண்டுருவாங்கன்னு சொன்னாங்க. எங்க அப்பா சொல்லி கொடுத்த ஒண்ணுதான், வம்பு சண்டைக்கு போவாத வந்த சண்டையை விடாதுன்னு சொல்லி கொடுத்தாரு. அப்ப நான் நினைச்சேன், எல்லாரும் சொல்றாங்களே ஒரு 10-15 பேர் வெட்டி சாய்ச்சிருவாங்களோ, சரி ஒரு துப்பாக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒருவேளை வந்து தற்காப்பு தானே துப்பாக்கி, ஒரு 10 பேர் வெட்ட வந்து 2 பேரை சுட்டுட்டு போறேன். வீரன் அல்லவா, நெஞ்சை நிமித்தி போய் முன்னாடி நிற்பேன், சுடுனா சுடுவேன், என்ன கேட்டா கவலை. ஏன்னா அடக்கி அடக்கி போகும்போது வீரன் இல்லை நினைச்சுக்கிறாங்க. எனக்கு அடங்கி போகவும் தெரியும், அடங்காம இருக்கிறாங்க, அடங்காத படுத்து நினைச்சிட்டு இருக்கு. எதற்காக சொல்றேன், சொல்ல வேண்டிய காலமும் கட்டாயம் வந்து விட்டது. இனிமே நீங்க பயப்படாதீங்க, இன்னொரு 1 மாசத்துக்கு முன்னாடி ஜெயில தலைவன் தைரியமா கூட வந்து உட்காருங்க. 1996ஆம் ஆண்டு சரத்குமார் எடுத்த அந்த போர்வாலை உயர்த்தி விட்டான் என்று நான் சொல்வேன். எவ்வளவு தான் அடங்கி போறது, சொல்லணும், உண்மையை சொல்லணும். அப்ப இந்த உண்மையை நீங்க சொல்லலைன்னா அங்க சொன்னாங்க, அருமையா சொன்ன அவைத்தலைவர் சொன்னார்கள், கூட்டணி என்பது ஒன்று, தனித்துவம் வேண்டும் என்று சொன்னார்கள். அங்கதான் சற்று சறுக்கி இருக்கின்றோம் என்று நினைக்கின்றேன். ஒப்புக்கொள்கிறார் சொன்னது என்ன சொன்னார், தனித்துவம் வேண்டும். தனித்துவம் இருக்கும் போது கூட்டணி தர்மத்தை கடைபிடித்திருக்க வேண்டும். ஆனால் செய்கின்ற கூட்டத்தை அப்போது எடுத்து சொல்லியிருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன், தவறிவிட்டோம் என்று சொல்கின்றேன். அது ஏன் தப்பா, அதுக்காக வந்து மன்னிப்பே கிடையாதா? அதனால் சரத்குமார் வந்து அன்னைக்கு இப்படி இருந்தாரு, அன்னைக்கு இப்படி சொன்னாரு, உடனே கேவலப்படுற நம்ம ஆளுங்க வந்து கஷ்டப்பட்டு வேற மாதிரி போட்டு முகநூல்ல தேவையில்லை. ட்ரை டு டெல் them, ட்ரை டு மேக் them understand, புரிய வைங்க அவங்களுக்கு. ஒரு நல்ல தலைவன் இருந்துக்கிறான், இன்னைக்கு சுட்டிக்காட்டு எனக்கு கவலை கிடையாது, நான் நல்ல தலைவன் தான். நம்ம சொல்லிக்கிறோம், முதல்ல நான் சொல்லிக்கிறேன், பலமுறை கண்ணாடி மீண்டும் நான் தான் அழகன் சொல்லுங்க. அழகு என்பது இதயத்தில் இருக்க வேண்டும், அறிவு என்பது இங்கு இருக்க வேண்டும், இங்கே இருக்கணும், இங்கே இருக்கணும். அது என்னை பொறுத்தவரை நாம பயணிச்சோம், எதற்காக பயணிச்சோம், ஒரு எல்லைக்கு போகணும். இப்போ வந்து மலை உச்சிக்கு போகணும்னா சில சமயம் பாதை நேராக கிடைக்கும், சில சமயம் இப்படி போகலாம் சரியா இருக்கும்னு சொல்லுவாங்க. சரி அப்படி போய் கொஞ்சம் சறுக்கும், நீ அப்படி போயிருக்கலாம்லன்னு சொல்லி கேட்போம். எப்படியோ கிடையாது, எங்க போகணும், மலை உச்சிக்கு செல்ல வேண்டும். அதனால ஒரு சூழ்நிலை காரணமாகவும் சில சமயம் மிகப்பெரிய சூழ்ச்சியின் காரணமாகவும் நம் இயக்கம் சற்று சறுக்கி இருக்கலாம். ஆனா இது ரொம்ப ரொம்ப மிக மிக சிறந்த ஒரு இயக்கம் என்பதற்கு இங்க பேசியவங்க அறிவுபூர்வம் பேசுறாங்களே, உங்க மனசாட்சி சொல்லுங்க. இன்னைக்கு வந்த பல பேருக்கு இவர பேச்சாளர்கள் சமத்துவ கட்சி இருக்கிறார்கள் என்று கூட தெரியாது. ஏதாச்சும் மேடை போட சொல்லுங்க, 10 அரசியல் கட்சி மேடையை போட சொல்லுங்க, சத்தமாக உயர்த்தி கையை உயர்த்தி பேசிவிட்டால் மட்டும் அது பேச்சும் அறிவும் ஆகிவிடாது. சில பேர் சொல்றாங்க இவர் நல்லா பேசுறாரு, எப்படி ஏளனமாக பேசுவது, தரம் குறைத்து பேசுவது எனக்கு தெரியாது, ஆனா அறிவோட பேச தெரியும், வேகமாக பேச தெரியும், தைரியமாக பேச தெரியும். இது எதுக்காக சொல்றேன்னா, பல நாள் அடக்கி வைத்த என்னுடைய கோபங்கள் தாபங்கள் அனைத்து அடக்கி வச்சிருக்கேன். இவங்க இப்படி சொல்லிடுவாங்களோ, அவங்க இப்படி சொல்லிடுவாங்களோ, சொன்னா நம்ம இயக்கம் பாதித்து விடுமோ, நம் சகோதரர்கள் பாதித்து விடுவார்களோ, அவங்க செய்கின்ற வியாபாரம் பாதித்து விடுமோ என்று உங்களுக்காக சிந்தித்து என் வாழ்க்கை பயணத்தை சற்று மாற்றி அமைப்பின் சூழ்நிலை இன்று சரத்குமார் என்று கோழையாக இருந்து விட்டார். ஏன் இதை முன்பே சொல்ல வேண்டும் கேட்கிறீங்க? ஆனா இன்னைக்கு வந்து மறைந்த பிறகு, புரட்சி துறை மறைந்த பிறகு தைரியமாக சொல்வார்கள், அவங்களை கேளுங்க. அப்பயே சொல்லல நீங்க. Why didn't you have the guts to say that when she was alive? கேக்குறேன். இப்ப எல்லாம் பேசுறாங்க, வந்து பின்னாடி வந்து குத்தி விடுறாங்க சில பேர். அப்புறம் கேட்டா எங்க அவரை பத்தி பேசுறீங்கன்னு சொல்லுவாங்க. நீ பேசணும், ஏன்னா யாராச்சும் ஒருத்தர் வந்து முளைச்சு வராருன்னு சொன்னாலே அரசியல்வாதிகள் வந்து விட்டு விட பார்ப்பாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியாதனால அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம், பக்கத்துல ஒரு செடியை வளர விட்டுருவோம். அதனால வந்து உங்களை வன்முறை தூண்டல, செடியை வெட்ட சொல்லல, தண்ணியை வந்து ஊத்தாதீங்க. சொன்னா இல்ல உடனே
இப்படி பேசுறாப்பா, அவர் பிரமாதமா இருக்காரு. ஒரு 8 காலம் நியூஸ் வருது, திடீர்னு பார்க்குற ஒரு பத்திரிகை. அன்றைக்கு ஜல்லிக்கட்டுக்கு போராடுவர்கள் புதிய கட்சி தூண்டுகிறோம், 8 காலம் நியூஸ். ஓ, அப்ப நம்ம பெரிய போராட்டம்லாம் வரலையே. அந்த அறிவு ஆற்றல் திறமை இருந்தால் அது போட மாட்டாங்கயா, போடக்கூடாது, இவர் வெளியே தெரிஞ்சிடக்கூடாது. ஆனா ஒன்றை மட்டும் சொல்லி அன்பு சகோதரர்களே, உழைப்பு இருக்கும் போதும் மக்களுக்காக நீங்கள் சேவை செய்யும் போதும் உண்மையான உழைப்பு, அறிவு, ஆற்றல், திறமை வந்து மக்களுக்காக உழைக்க தோன்றிவிட்டால் அவங்க உங்களை வந்து பார்ப்பாங்க. நீங்க அவங்களை போய் பார்க்க வேண்டாம். பத்திரிகையில செய்தி வரணும், தொலைக்காட்சியில செய்தி வரணும், அதுக்கு நம்ம உழைக்கிறோம். சொல்லுங்க, அதுக்காக உழைக்கிறீங்க. மக்களுக்கு சேவை செய்யணும். அந்த மக்கள் சேவை மூலமாக நீங்கள் மக்களுக்கு எடுத்துக்காட்டப்படுவீர்கள். நான் பத்திரிகையாளர் தான். அப்ப எதுக்காக நான் பத்திரிகை எழுதுவேன்? ஒரு சிறப்பா ஒருத்தர் வராருன்னா அவர் செயல்படுறாங்கன்னு சொன்னா நான் எழுதுவேன். ஏதோ அதே தான் சொல்லிட்டு இருக்காரு, எப்ப பார்த்தாலும் சாதகமா பேசிட்டு இருக்காரு, இவர்கிட்ட போனா ஒண்ணுமே கிடைக்காது. இன்னைக்கு கூட பத்திரிகையாளர் சந்திப்புல வந்து பொதுக்குழு முடிஞ்சோன்னு பேசலான் இருந்தேன். நம்ம வந்து நல்ல சிறந்த ஒரு தீர்மானங்கள் பல போட்டிருக்கோம். இன்னைக்கு தீர்மானமே வராது. நாளைக்கு எந்த செய்தி வரும்? சசிகலாவை சாடினார் ராதிகா சரத்குமார், அதான் செய்தி. நாளைக்கு நான் தலைப்பா தான் போடுவேன். சரத்குமார் பேசுறது தானா போயிடும், அறிவாளர் சுந்தர் பேச அடிபட்டு போயிடும், கொள்கை பொறுப்பு அடிபட்டு போயிடும், அவைத்துறை சிறப்பாக திராவிடத்தை ஜனநாயக சமத்துவத்தை சிறப்பாக அவர் பேச்சு அடிபட்டு போயிடும், பிரான்சிஸ் பேச அடிபட்டு போயிடும். வந்து வேற ஒரு ஆரம்பிக்கிறாரு ஈஸ்வரன் பெருந்தலைவரன் கொள்ளு பேரன் வந்து அவர் பேச்சு அடிபட்டு போயிடும், எல்லாரும் பேச்சு அடிபட்டு போயிடும். நாளைக்கு செய்தி சசிகலாவை சாடினார் ராதிகா சரத்குமார் செய்தி. ஒன்று நாளைக்கு அவங்க எல்லாம் திட்டுவாங்க. இப்ப என்னன்னா என்னோட அவங்க செய்தி அதிகமா ஒரு 15 நாள் ஓடும். டிஆர்பி ரேட் எகிரும். எந்த சேனல்ல பேசுறேன் எனக்கு தெரியல. டிஆர்பி ரேட் அப்படியே நாளைக்கு போராடலாம் கேட்பேன். என்ன மேடம் நீங்க சசிகலா மேடத்தை பத்தி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிருக்கீங்க, இதே முந்தி சொல்லல. அவங்க ஓடிட்டு இருப்பாங்க உனக்கு நல்ல. நான் பதில் சொல்றேங்க, அப்புறம் சினிமா ஷூட்டிங் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா வரவேற்கின்றேன், தைரியமா சொல்றதுக்கு இருக்காங்களே, சாதாரணமா நினைக்காதீங்க. அவங்கள பக்கத்துல இருந்து பாக்குறேன், ரொம்ப தைரியசாலி. என்ன விட தைரியசாலின்னா சில சமயத்துல ஏன்னா துப்பாக்கி எடுத்த குடும்பம் இல்லையா. இறுக்கமாக இருக்கிறாங்க, சிரிச்சு பழகுவோம். நம்ம குடும்ப தலைவன் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அன்பு சகோதர சகோதரிகளை, இது பேப்பர்லாம் வச்சு பார்க்கல, இது சும்மா 2 கருத்து இருந்தேன். இப்படிப்பட்ட தலைவரே நிறைய பேர் இருக்காங்க. இதை நான் பார்க்கல. இது எதுக்கு எடுத்துட்டு என்ன சொல்லலாம்னு பார்த்தேன், எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களே. நோட் பண்ணிட்டு இருந்தேன் யார் யார் என்ன பேசுறான்னு. இதுல ஒண்ணுமே இல்லை எனக்கு பேசுறது. நாளைக்கு செய்தி வர ராதிகா சரத்குமார் சாடினார் வரப்போது, குணிகிறார்கள் என்று சொன்னார். நம்ம கட்சியில் யாரும் குடிக்க மாட்டாங்கன்னா கேவலப்படுத்திருக்காங்க. அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற அமைச்சர்கள் சொல்லுவாங்க. மானத்தை பார்த்துட்டு இருக்கும்போது இங்க விழுகிறாங்க சொல்லுவாங்க. இதை ஏங்க அப்புறம் சொல்ல கேட்பான் நம்மள. எதற்காக சொல்லவில்லை என்று சொன்னால், திறமையாக ஒருத்தர் செயல்பட்டுக் கொண்டிருக்கான்னு சொன்னது உண்மை. ஆனா அவங்கதான் இல்லையே. நான் நம்பி சென்றது புரட்சி தலைவி என்ற ஒரு சிறந்த ஒரு ஆளுமை மிக்க ஒரு புரட்சி தலைவியை தான். ஆனா இன்னைக்கு நிலைமைகள் மாறிவிட்டது. இன்று தைரியமாக சொல்ல போனால் அவங்க சொல்றாங்க, what she is talking is the truth. அவங்க பேசுவது உண்மை. நீங்க இன்னைக்கு நேதாஜியும் காந்திஜியும் படத்தையும் நீங்க அதை வச்சுக்கலாம், ஆனா இதை வைக்கலாமா வைக்கக்கூடாது எப்படிங்க சொல்லணும் அப்படின்னு கேட்டா, சிந்தித்து பார்க்க வேண்டும். தமிழர்களை சிந்தித்து பார்க்க, அதற்காக நான் சொல்கிறேன். தமிழகத்தில் அனைவரும் ஒற்றுமையாக வாழலாம், ஆழ்வது தமிழராக இருக்க வேண்டும் என்று. அந்த தமிழர் என்ற உணர்வு உங்களிடம் வரும்போதுதான் சிந்தனைகள் வரும். உண்மையான தமிழனுக்கு தலைகுனிய மாட்டான். நான் இதெல்லாம் எனக்கு 61 வயசு 60ஆம் என்று வாழ்த்து வாங்கதான் இன்னைக்கு வாழ்த்து வாங்கிட்டு நினைச்சுக்குவேன் நான்.